அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் இன்னர் சைல்டு ஹீலிங் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு அதில் பயனடைந்த மாணவர்களின் அனுபவங்களின் தொகுப்பு தான் இந்த வீடியோ. அவங்க அனுபவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வகுப்புகளினுடைய தனி சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். இங்க அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான பயிற்சிகள் கிடையாது. ஒரு மாணவர் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக தான் வாழ்க்கையில் பல வருஷம் கூட போராடி இருப்பாங்க. தன்னுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்காக சரியான அக்யூரட்டான ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. மாணவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட முதல் நாளே அவருடைய ஆழ் மனதில் எந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள், எந்த மாதிரியான நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்குது, என்ன நெகட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு, எந்த சக்ரா, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இப்படி எந்த சக்ராவில் ஸ்டக்காகி இருக்காரு, அவரோட ஆராவின் தன்மை எப்படி இருக்குது, எனர்ஜி எப்படி இருக்குது, ஆரா முழுக்கவே பிளாக் பண்ணி வச்சிருக்காரா, அவர் மேலோட்டமாக வாழ்ந்துட்டுருக்காரா இல்லை விழிப்புணர்வோடு இருக்காரா, இவற்றையெல்லாம் பொறுத்து தான் நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். இப்படி ஒரு மாணவரின் பிரச்சனைகளுக்கான மூல காரணத்தை ஆராய்ந்து அந்த கேஸ் ஸ்டடியை வச்சு, அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அதே பயிற்சி இன்னொரு மாணவருக்கு செட் ஆகாது. பயிற்சியில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு தனித்தனியான கஸ்டமைஸ் பண்ண அஃபர்மேஷனும் ஓப்போனோபோனோ ஆடியோவும் தருவதற்கான முக்கிய காரணம் அவங்களுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய லிமிட்டிங் பிலீஃப் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, மணி ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒரு 2 மாணவர் பயிற்சியில் வராங்க. 2 பேரையும் தனித்தனியாக அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் 3 டைமென்ஷனில் ஸ்டக்காகி இருப்பார். பணம் பற்றி தவறான பிலீஃப் சிஸ்டத்தை வச்சுருப்பார். பணம் குறித்து நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். மணிப்பூரக சக்கரத்தில் அடைபட்டு இருப்பார். இவருக்கான பயிற்சிகள் என்பது முற்றிலும் வேறு விதமாக இருக்கும். இன்னொரு ஸ்டூடெண்ட்டு இதே மணி பிரச்சனை இருந்தாலும் ஆல்ரெடி அவர் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே எல்லா விதமான லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளையும் செஞ்சு பார்த்துருப்பாரு. தினமுமே நன்றியுணர்வு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் மணி பிளாக்ஸ் பல விதத்தில் அவருக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். இவர் தியரட்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். எல்லா பயிற்சிகளையும் 50% ரொம்பவே அக்யூரேட்டாக செஞ்சுருப்பார். பட் இன்னர் ஜேர்னி பண்ணியிருக்க மாட்டார். இவருடைய இன்னர் சைல்டில் எந்த ரீப்ரோக்ராமும் நடந்திருக்காது. இவருடைய பயிற்சிகள் மேலோட்டமான தாக்கத்தை கொடுத்துருக்குமே தவிர்த்து ஆணிவேர் அளவுக்கு இறங்கியிருக்காது. காயப்பட்ட வலி நிறைந்த எதிர்மறை பதிவுகள் நிறைந்த அந்த இன்னர் சைல்டை ஹீல் பண்ணாத வரைக்கும் இவருக்கு இந்த மணி பிளாக்ஸ்லேருந்து விடுதலை கிடைக்காது. இப்படி 100 மாணவர்கள் வந்தாலும் ஒரே மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இருக்குது, மணி ப்ராப்ளம் இருக்குனாலும் காரணங்கள் ஒரே மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால் பயிற்சிகளும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்களும் பல வருஷம் ஏதேதோ பயிற்சிகள் செஞ்சு இன்னும் எந்த பயனையும் அனுபவிக்கலை அப்படின்னு வருத்தத்தில் இருந்தால் உங்களுக்கான பயிற்சி தான் நீங்கள் செய்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு செல்ஃப் செக் பண்ணுங்கள். தவறான திசையை நோக்கி எவ்வளோதான் நாம் வேகமாக ஓடினாலும் நம்மளுடைய இலக்கை அடைய முடியாது. அப்போ டைரக்ஷனை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுடைய கோலை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். மேடம், நான் ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். நேற்று 2 நாளாக தான் அது நடந்தது. ரூ. 1 கூட கிடச்சிருக்குது. அது ஒரு 2 நாள்லையே எல்லா கல்லுமே ஒரு 2-3 நாள்லேயே வித்துருச்சு. நேற்று போய் ஒரு நகை இருந்தது, அதை ஒரு செயின் இருந்தது, அதை போய் மூட்டுட்டு வந்தேன் மேடம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஏன்னாக்கா எப்போதும் கிடைக்கிற அளவை விட ரூ. 1 கூடையும் கிடைச்சிது. பேமெண்ட்டும் ஒன்றே கிடச்சிருச்சு. அந்த கழுத்துலையுமே இந்த செயின் போட்டிருக்கேன் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இதுக்கெல்லாம் ஒரு அடித்தளம் அமைச்சது நீங்கள் தான். உங்கள் கிளாஸ் இல்லைனாக்கா இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் என்ன தான் வீடியோ பார்த்தாலுமே எல்லா தகவலுமே தெரிஞ்சாலுமே அதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பிளைண்டாக தான் இருந்தோம். உங்கள் கிளாஸுக்கு அப்புறம் தான் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பாதை கிடைச்சிருக்கு. எனக்கு சிறு ஒரு வெளிச்சம் தெரியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். குட் ஈவினிங். தென் ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதுவுமே ப்ரீ பிளான் பண்ணல. சடனா சரி இதுல கொஞ்சம் இந்த ஸ்டாக்ஸ் இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு வந்துச்சு. எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. எனக்கு என்ன சந்தோஷப்படுறதா இல்ல மிராக்கிள். ஆக்சுவலி இட் இஸ் மிராக்கிள். ஏன்னா நான் எந்த ஒரு பிளானிங்கும் பண்ணல, கால்குலேஷன் பண்ணல. இப்போ இந்த டைமுக்கு உள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த மிராக்கிள்ல கூட என்னால சேர்த்த முடியலையா ஏன்னு தெரியல. நான் ரொம்ப துள்ளி குதிக்கவும் இல்லை. பட் ஆனால் ஒரு பெரிய ப்ராஃபிட் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைடிங் மீ. And now I'm the right track.
எனக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மேம். ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரீசன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் இன்னைக்கு டாஸ்க்கு முடிஞ்சது மேம், நல்லபடியாக முடிச்சிட்டேன் மேம். நகை எடுத்துகிட்டு வரணும் காலையில் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் மேம் போனேன். அதேமாதிரியே நான் நினச்ச மாதிரியே என்ன எடுக்கணும்னு நினச்சனோ எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்துட்டேன் மேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மேம். இவ்வளோ நாள் நகை எடுக்கிறேன், எல்லாமே பண்ணுறோம் போகிறோம் வரோம், ஆனால் இந்தளவுக்கு ரேட்டு குறைச்சி போட்டதே இல்லை மேம். இன்றைக்கி நல்லா ரேட்டு குறைச்சி போட்டு நல்லபடியாக வாங்கிட்டு வந்துட்டேன் மேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மேம். இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் தெரியுது மேம். என் பையன்கிட்ட நான் பார்க்குறேன் மேம். என் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்லையும் கொஞ்சம் க்ரோத் இருக்குது மேம். நல்லா இருக்கு மேம், பார்க்கறதுக்கு எனக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு மேம். எனக்கு என் ஹஸ்பண்டே சொல்கிறாங்க, நீ கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால டாஸ்கில் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க மேம். வணக்கம் சிஸ்டர். இன்றைக்கி தான் போய் ஒரு ரிங் ஒன்று திருப்பிட்டு வந்தேன், அடகு வச்சது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்ல சிஸ்டர், இந்த கிளாஸ் எப்போ அட்டன் பண்ண ஆரம்பிச்சனோ அதுலேருந்து பரவாயில்ல, ஓரளவு அமௌண்ட் கையில் இருக்குது, வியாபாரமும் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியுது. வியாபாரத்துலேயும் சரி, பண விஷயத்துலையும் சரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர். உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். உங்கள் வீடியோவை நான் பார்க்காம இருந்தேன்னா பழைய நிலைமையில தான் இருந்திருக்கும். வணக்கம் சிஸ்டர். இன்றைக்கி தான் போயிட்டு ரொம்ப நாள் ஆசை, அது வந்து இனிஷியல் வச்ச டாலர் எடுக்கணும், 2 கிராம் வேணாலும் எடுத்தாகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது இன்றைக்கி தான் நிறைய இருந்துச்சு. இனிஷியல் வச்ச டாலர் 2 கிராமில் எடுத்துகிட்டு வந்தேன் சிஸ்டர். இவ்வளோ சீக்கிரம் வர நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு உண்மையே ஆச்சரியமாக இருக்குது சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர். இன்றைக்கி நல்ல விஷயம் இருந்துச்சு. என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் பல மாதங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் மீண்டு வந்திருக்கேன். நான் மீண்டு வந்துடுவேன், எல்லாமே எனக்கு கிடைக்கும், என் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் மீண்டு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்த நாள் இந்த நாள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் மேம். நன்றி மேம். நன்றி, உங்களுக்கு நன்றி, புரிஞ்சதுக்கு நன்றி மேம். என்ன விஷயம்னா, இன்றைக்கி நான் வந்து ஜாப்க்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸில் தான் கால் வந்துச்சு. 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு 15 மினிட்ஸ் நான் கிளம்பி போக ரெடி ஆவேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட அவங்க எனக்கு 15,000 சேலரி, டெய்லியும் 50 ரூபா அவங்களுக்கு அலௌன்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியும். என்னால் எப்படி நம்புறது? நம்ம இதுதான் பிரபஞ்சம், இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தாண்டி. ஏன்னா நான் இந்த அளவுக்கு பொறுமையாக பேசுவேங்கிறது கூட கிடையாது. அந்த தன்மையெல்லாம் மாறி இன்றைக்கி நான் எவ்வளோ அன்புக்கு இடையில ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குங்கிறத நான் வளர்ந்துக்கிட்டேன். எதுவுமே அடுத்தவங்க செஞ்சது கிடையாதுங்கிறத நான் இன்றைக்கி நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன் மேம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச பொருளையோ ஒரு உறவையோ பணத்தையோ கவர்ந்து இழுப்பதற்கு நீங்கள் செய்யும் அனைத்து பயிற்சிகளும் முயற்சிகளும் 1% தான் பலனளிக்கும். மீதி உள்ள 99% பலன் கிடைப்பதற்கு வெளிப்புற பயிற்சிகளை தாண்டி உள்முக பயிற்சி, உள்முக பயணம் தேவை. அதாவது தியான தன்மையில் நீங்க லயிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்வில் எதை அடைய விருப்பம் கொள்கிறீர்களோ அதுவாகவே முதலில் உட்புறத்தில் நீங்க மாற வேண்டியது மிக மிக அவசியம். இந்த இன்னர் சேஞ்ச், உட்புற மாற்றத்தை தான் நாம் ரகசியம், அற்புதம், பிரம்மாண்டமான வாழ்க்கை என்று சொல்கின்றோம். தேவைப்படும் பணம், ஆரோக்கியம், உறவுகள், பொருட்கள், அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்க காந்தம் போல உங்களை நோக்கி கவர்ந்து இழுத்துக்கொள்ள முடியும். உங்கள் உட்புறத்தில் பல காலமாக புதைந்திருக்கும் அந்த ரகசியத்தை தட்டி எழுப்பி அந்த ஒரு இன்னர் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன், உட்புற மாற்றத்தை நிகழ்த்தி நீங்க ஆசைப்பட்ட பிரம்மாண்டமான, அற்புதமான, நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய 21 நாள் உள்முக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.